அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எச் மதி பாபு என்கிற தங்கவேல் மதிவர்மன். சென்னை வல்லூர் கூட பின்பக்கம் நுங்கம்பாடில் இருக்கேன். நான் காது கேளாத மாற்றுத்திறனாளி. இந்த கடந்த வாரம் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த வாரம் வீடியோ போடுறேன். நான் இப்போ ஏற்கனவே பார்த்த வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் ஊடகவியாளருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தன்னுடைய சக நண்பர்களுக்கும் சேர்த்து பற்ற அந்த டிங்கர் எலக்ட்ரிஷியன் பெயிண்டர் சக குருமார்களுக்கு என்னுடைய இருசக்கர பகுதிவாக்கும் உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் தலைவர் மற்றும் செயலாளர் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ போன வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த வாடிக்கையாளருக்கும் என்னுடைய ரொம்ப சந்தோஷத்தையும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வண்டிக்கு வரலாம். இப்போ அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த வீடியோ போடுது. இது பேர் எல்எம்எல். இப்போ இந்த வண்டிக்கு ஒரு திருக்குறள் சொல்லாட்டிருக்கேன். நான் என் தமிழ் செய்து தொழில்துறை, அது கல்வித்துறை. ஐயன் தமிழ் ஐயா வள்ளுவனுக்கு தமிழ் அன்னைக்கு ஒரு திருக்குறள் சொல்லாட்டிருக்கேன். நான் 3 அதிகாரம் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல இருந்து வள்ளுவன் 21வது குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வேண்டும் பணுவல் துணிவு. என் ஐயன் வள்ளுவனுக்கு நன்றி, என் தமிழ் அன்னைக்கு நன்றி, எந்தெடுத்த தாய் தந்தையருக்கு குடும்பங்களுக்கும் நன்றி. இப்போ இந்த வண்டிக்கு வரல. இப்போ இந்த வண்டிக்கு எல்எம்எல் வெஸ்பான்னு சொல்லுவாங்க. இது வெஸ்பா ஓல்டு வண்டி, இட்டாலி வெஸ்பா 150. அந்த கம்பெனிக்காக தயாரிச்சு எல்எம்எல் வெஸ்பான்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி இது அந்த மாடல் 1989-90 வந்த மாடல் இது. இப்போ இந்த வண்டி என்னன்னாக்கா ஏற்கனவே மெக்கானிக் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்காங்க. பண்ணி எடுத்து வந்த வண்டி எல்லாம் என்ஜின்ல நல்லா இல்லை. என்ஜின் நல்லா இல்லை. கேபிளுங்க ஒயரிங்க சஸ்பென்ஸ் எல்லாம் இது நல்லா இல்லை. இப்போ நான் எங்கிட்ட வந்த கஸ்டமர் புத்தவன மாதிரி இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுனாரு. இப்போ பெயிண்டிங் டிங்கரிங் தவிர மற்ற என்னுடைய என்ஜின் வேலைகள் பக்காவா ரெடி பண்ண அந்த வண்டியை பார்த்துங்க. இப்போ இந்த வண்டி எல்லாம் ஒயிட் டயர் பீடிங் போட்டு ரெடி பண்ண ஃப்ரண்ட் அப்பு இல்லை ஊற்றியும் அடியோட இருக்கும். இல்லை அது ஃப்ரண்ட் பேக்கு கேபிளுங்க வயரிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. பின்னாடி பேக் சீட்டு கையில் சிமில்ல ஊற்றியோட இருக்குது இந்த வண்டி. இப்போ பெட்ரோல் டேங்க் கண்டமாகிது. அப்போ டேங்க் நான் வாங்கி போட்டு இதை ரெடி பண்ணேன். பெட்ரோல் டேங்க்கு பார்த்தீங்க. இப்போ கூட வண்டி அடிச்சா ஸ்டார்ட் ஆகும். ஒரே கிக் தான் அடிச்ச உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்டிங் சவுண்டு கேட்குங்களா? ஓகேவா? ஹெட்லைட்டு ஹெட்லைட்டு சைட் லம்ப்பு பக்காவாக இருக்கும் வண்டிக்கு. உங்க ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா டைல் லம்ப் இல்லை, பிரேக் லைட்டு ஓகேவா? இண்டிகேட்டரு. ஆனால் இந்த வண்டியில் ஒன்னாடானாக்கா எல்லாமே சாமான் கிடைக்காது. இந்த வண்டியில் ஒவ்வொரு சாமானும் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் போட்டு வாங்கி கொடுப்பாங்க. கஸ்டமர்ல எங்கிட்ட இருக்குது அதை எடுத்து போடுவேன். நான் இப்போ போட்டு ரெடி பண்ண வண்டி. அந்த வண்டி என்ஜினை பொறுத்தவரை பக்கா ஊற்றி ஆட்டோட இருக்கணும். காமிக்கப்பாங்க என்ஜின் இந்த பக்கம் போகுதுப்பாங்க. பார்த்துங்க என்ஜின் நாய்ஸ் பாருங்க, அருமையாக இருக்கும். எல்லாம் ஒரிஜினல். எல்லா காயில் இந்த மாடல் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி தான் நான் கொண்டு வரேன். வண்டி ஒரிஜினாலிட்டியோடு ஒன்று. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கேட்டக்கும் எல்லா மதிப்பும் ஒரே மாதிரி தான் என்ஜின். ஆனால் இல்லைன்னா இது சாம்பர் டைப் இருக்கும், வால் டைப் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் என்ன வருமோ அது ஒரிஜினலாக சாமான் இல்லை. அது அப்புறம் வண்டி ஒரு ஷார்ட் கண்டிஷன் ஒரு வண்டியை வாங்க. ஒரு வண்டியை இப்போ இந்த வண்டிக்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க, இப்போ முக்கியமாக சொல்ல வரேன். இந்த வண்டிக்கு நான் எப்படி தெரியுமா, ஒரு வண்டியை ரெடி பண்ண ஒரு வண்டி அழிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்குது. அந்த காலகட்டாயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுவேன் இந்த வண்டிக்கு. இப்போ சைட் டோர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியில் எப்படி இல்லைனாக்கா சேட்டக்கில் லிவர் விடும், இல்லை இந்த கிளிப்பு வரும். இது ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வண்டி நாங்கள் போகிற பஞ்சர் ஆயிடுச்சுனாக்கா ஸ்டெப்னி இருக்கும். அந்த பக்கம் இந்த போங்க ஸ்டெப்னி இருக்கு பாருங்க. ஸ்டெப்னி அது எல்எம்எல். இது அது பேட்ஜ்கோ சொல்லுவாங்க. அது எல்எம்எல் வெஸ்பா வேற, வெஸ்பா 150 எல்லாம் இதான் பேட்ஜ்கோ. இப்போ பேட்ஜ்கோ ஆட்டோ வெஸ்பா ஊற்றியோட பண்ணேன் நான் வண்டி. இது கிளச்சு எல்லாம் இருக்கும். ஓகேவா? இதுதான் அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட சொன்னேன் கஸ்டமரு, எல்லாம் போட்டு கொடுத்துருவேன் நான். ஓகே, சைட் ஸ்டாண்ட் ஓகேவா? சைட் ஸ்டாண்டு போட சொன்னாலும் போட. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணுங்க வண்டி. இப்போ ஒன்று சின்ன இது ஆளுங்க இன்ஸ்டாகிராமில்
காமன் போடுறவங்க கொஞ்சம் தயவு செய்து என்னுடைய மனசு என்னுடைய வலி எனக்கு தான் தெரியும். அந்த வண்டியில ஒவ்வொரு சாமானும் தேடி எடுத்தாது அழிஞ்சு கஷ்டப்பட்டு வாங்கி போடுறது வலி எனக்கு தெரியும். நீ கஸ்டமர் காசு கொடுத்து ரெடி பண்ண சொல்றீங்க, ஆனா இது ஓடுறது ஓடியாது பற்ற ரேட்டிங்க இருக்கு வெளியே போய் விடுறதுக்கு அதோட வலி எனக்கு தான் தெரியும். ஒண்ணு நான் கஸ்டமர் அதைய விட மாட்டேன், நீ போய் வாங்கிமா அது சரி இல்லை செய்ய மாட்டேன். ஆனா நானே எல்லாம் 3 பொறுப்பு நானே எடுத்து செய்யறதுனால எனக்கு இந்த காமெண்ட் பண்றவங்க 2 பேர் அதுல நேற்று பண்ணது அது 2 பேர் ரொம்ப மனசு கஷ்டமா போச்சுங்க எனக்கு. அவங்களும் நண்பர் தான், அவங்களும் வேணும் இவங்களும் வேணும். ஆனா முதல்ல அவங்களுக்கு வண்டியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்ப இந்த காமெண்ட் போடுறவங்க அந்த காலத்து கஷ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புரியும் தெரியும். இப்ப இந்த காலத்து கஷ்டமர்களுங்க புதுசா வர எல்லாம் பார்த்தா வண்டியை பத்தி தெரிய மாட்டேங்குது. தெரியாது போய் எங்க உயிரை வாங்குறாங்க. நான் கவுண்டர் கேர் என்னன்னு தெரியாது, கவுண்டருடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுங்க. இல்ல என்ஜின் ரெடி பண்ண பிடிக்கிற கிளீன் பண்ற போற வர பெட்ரோல் கஷ்டமா வருதானு பெட்ரோல போடுறது வர்றது இல்லை பறையில கொடுக்குது. இந்த வண்டி வேலையே வேணான்றாங்க. டிக்கர் பெயின் தான் நம்ம ஒப்பு பண்ணி இல்லை வேலை வாங்குறேன் நான் ஒவ்வொருத்தரையும். அது வந்து எனக்கு தான் தெரியுங்க. அதே மாதிரி காமெண்ட் பண்றவங்க என் மனசு என்னுடைய பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க பார்த்துங்க. ஏற்கனவே மற்ற வாடிக்கையாளருக்கும் மனசு புண்படாதபடி கமெண்ட் போடுங்க தயவு செய்து. ரொம்ப நன்றி. இன்னொன்று இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் உடவியாளருக்கும் ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியான கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. இன்னும் முக்கியமான சின்ன விஷயம் என்னன்னா, இந்த யூடியூப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அது கொடுங்க. நன்றி. கொடுத்தாங்க நல்லா இருக்கும். அதில் வேற ஒன்றும் கேட்கவில்லை உங்களை. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்னா காமெண்ட் போடுறவங்க என்னுடைய மனசு புண்படாதபடியும் கஸ்டமருடைய மனசு புண்படாதபடியும் பார்த்துங்க சார். அவன் தான் நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சது நான் படிக்கல, 10வது தான் படித்த ஃபெயில் ஆகிட்டேன். ஏதோ என் தொழில் திறமையில நான் வரேன். நான் சந்தோஷமும் பாராட்டுங்க. ரொம்ப நன்றி. இன்னொன்று சொல்ல வரேன் நான் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ அந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காமிப்பாங்க எப்படிங்கன்னு பாருங்க. நன்றி.